நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். எவ்வளவு நேரம் நிற்கிறது? போலீசாரோடு வாக்குவாதத்தில் ஈடுபடும் நீட் தேர்வு எழுத வந்த மாணவர்களின் பெற்றோர், உறவினர்கள். நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள MBBS, BDS படிப்புகள் மற்றும் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி படிப்புகள் மற்றும் கால்நடை மருத்துவ படிப்பின் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு நீட் தேர்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. அதேபோன்று இராணுவ கல்லூரிகளில் BSc நர்சிங் படிப்புக்கு நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த நீட் தேர்வை தேசிய தேர்வுகள் முகமை NTA ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. 2025-2026 கல்வி ஆண்டுக்கான நீட் தேர்வு இன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணி முதல் மாலை 5:20 மணி வரை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் நீட் தேர்வை எழுத சுமார் 22 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரை 1.5 லட்சம் பேர் விண்ணப்பித்து உள்ளனர். சென்னையில் மட்டும் 44 மையங்களில் 21,960 பேர் தேர்வு எழுத உள்ளனர். நீட் தேர்வு தமிழ், ஆங்கிலம், இந்தி, குஜராத்தி உட்பட 13 மொழிகளில் மொத்தம் 720 மதிப்பெண்களுக்கு நடத்தப்படுகிறது. தேர்வு மையங்களில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்னென்ன என்பது குறித்து ஆல் டிக்கெட்டிலேயே தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி தேர்வு மையத்திற்குள் செல்ல இன்று காலை 11:30 மணி முதல் மாணவ மாணவிகளுக்கு அனுமதி அளிக்கப்படும். மதியம் 1:30 மணிக்குள் அனைவரும் வந்துவிட வேண்டும். அதன் பிறகு தேர்வு மையத்திற்குள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இது தவிர தேர்வு மையத்திற்குள் ஆல் டிக்கெட் மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டையை கட்டாயம் கொண்டு வர வேண்டும். தண்ணீர் பாட்டில்களை பொறுத்தவரை உள்ளே இருப்பது வெளியே தெரியும் வகையில் எந்தவிதமான நிறப்பூச்சும் இல்லாத பாட்டில்களை கொண்டு செல்லலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முழுக்கை சட்டை, பெல்ட், கம்மல், மூக்குத்தி ஆகியவை அணியக்கூடாது. தலைமுடியில் ஜடைப்பின்னல் போடக்கூடாது என்பது போன்ற பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு உள்ளன. இதன் ஒரு பகுதியாக வடசென்னை திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் சென்னையின் பல்வேறு இடங்களில் இருந்து 440 பெண்கள், 280 ஆண்கள் என மொத்தம் 720 மாணவர்கள் இந்த மையத்தில் தேர்வு எழுத உள்ளனர். தேர்வு எழுத வரும் ஒவ்வொருவரையும் போலீசார் நீண்ட நெடிய சோதனைக்கு பின்னரே அனுப்புகின்றனர். கூட்டம் அதிகமாக காணப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இருந்தபோதும் கூட்டத்தில் நீண்ட நேரம் காத்திருப்பதால் தேர்வு எழுத வந்த மாணவர்களின் பெற்றோர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர். போலீசார் அவர்களோடு சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர்.